Welcome to this maths class. 6th standard, second chapter, lines and angles தான் இப்போ லேர்ன் பண்ண போகிறோம். இந்த சாப்டரில் வந்து என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாமெட்ரியோட பேசிக் ஐடியாஸ், பாயிண்ட்ஸ், லைன்ஸ், ரேஸ், லைன் செக்மெண்ட்ஸ், ஆங்கிள்ஸ் இதை பற்றி லேர்ன் பண்ண போகிறோம். இந்த ஐடியாஸ் வந்து பிளேன் ஜாமெட்ரிக்கு வந்து ஒரு பேசிக்ஸாகவும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் அனாலிசிஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து 2.1 பாயிண்ட். இப்போ பாயிண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு பேப்பரில் வந்து ஷார்ப் டிப் ஆஃப் பென்சில் வச்சு நம்ம வந்து ஒரு டாட் வந்து மார்க் பண்ணுறோம். இந்த டாட் வந்து பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு ஐடியா கொடுக்குது. பாயிண்ட் வந்து ஒரு லொக்கேஷன் வந்து கிளியராக டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு வந்து லென்த் கிடையாது, பிரெத் கிடையாது, ஹைட் கிடையாது. சம் மாடல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாயிண்ட்டுக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், த டிப் ஆஃப் எ காம்பஸ். காம்பஸோட டிப் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து ஷார்பன்ட் எண்ட் ஆஃப் எ பென்சில். நெக்ஸ்ட் பாயிண்டட் எண்ட் ஆஃப் எ நீடில். ஒரு பேப்பரில் நம்ம வந்து 3 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணுறோம். இந்த 3 பாயிண்ட்ஸுமே டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ஸ் பி, டி, இசட், அதாவது பொதுவாக கேபிட்டல் லெட்டர்ஸை யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒவ்வொரு லொக்கேஷனை நம்ம டினோட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இப்போ பிங்கிறது வந்து ஸ்கூல், டிங்கிறது வந்து ஹோம், இசட்டுங்கிறது வந்து ஷாப் அப்படின்னு நம்ம வந்து லொக்கேஷனை வந்து மார்க் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லைன் செக்மெண்ட்டை பற்றி படிக்கலாம். லைன் செக்மெண்ட்னா என்ன? இப்போது சப்போஸ் ஒரு பேப்பரை வந்து நீங்கள் எடுத்து அதை ஃபோல்டு பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து நீளமாக வந்து ஒரு கோடு இருக்கும். அந்த கோடை தான் லைன் செக்மெண்ட்னு சொல்லுவோம். அதாவது ஏபிங்கிறது என் பாயிண்ட்ஸு, லைன் செக்மெண்ட் வந்து ஏபி. இப்போது இந்த ஏபி அப்படிங்கிற பாயிண்ட்ஸில் நம்ம வந்து ரூட் வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா இப்போ இது ஒரு ரூட்டு, செகண்ட் ஒன் இது, இங்கே ஒரு ரூட் இருக்குது. இதை மாதிரி நிறைய நம்ம ரூட்ஸ் வந்து ட்ரா பண்ணலாம். இது கூட ஒரு ரூட்டு தான். ஆனால் ஷார்ட்டஸ்ட் ரூட் நம்ம செலக்ட் பண்ணோன்னா அது ஏ டு பி வந்து இது மட்டும்தான். இதுதான் வந்து லைன் செக்மெண்ட். ஷார்ட்டஸ்ட் ரூட் வந்து லைன் செக்மெண்ட்டாக தான் இருக்க முடியும் ஏ அண்ட் பிங்கிற பாயிண்ட்ஸுக்கு. இந்த ஏபிங்கிறத நம்ம என் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். அந்த லைன் செக்மெண்ட்டை எப்படி வந்து நம்ம டினோட் பண்ணுவோம்னா ஏபிக்கு மேலே ஒரு கோடு போடுவோம். நெக்ஸ்ட் வந்து லைன். இப்போது ஏபி அப்படிங்கிற லைன் செக்மெண்ட்டை ஏக்கு இந்த பக்கமும் பிக்கு அந்த பக்கமும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, எண்டே இல்லாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் லைன்னு சொல்லுவோம். அது எப்படி டினோட் பண்ணோன்னா ஏபி போட்டுட்டு ஒரு லைன் 2 பக்கம் ஆரோ மார்க் போடணும். ஸ்மால் லெட்டர் எல், எம் அதை வச்சு நம்ம லைன்ஸை வந்து டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ரே. என்ன அப்படின்னா ஒரு ஃபிக்ஸடு பாயிண்ட் இருக்கும், இனிஷியல் பாயிண்ட் இருக்கும். அதில் இருந்து அது வந்து என்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும். இதுதான் ரேன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பீம் ஆஃப் லைட் ஃப்ரம் எ லைட் ஹவுஸ், ரே ஆஃப் லைட் ஃப்ரம் எ டார்ச், சன் ரேஸ் எல்லாமே எக்ஸாம்பிள். இதில் வந்து எப்போதுமே இனிஷியல் பாயிண்ட் இருக்கும், ரேஸ் வந்து என்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும். இப்போ இந்த டயக்ராம் வந்து பாருங்கள், ஏபிங்கிற டயக்ராம். இதில் வந்து ஏங்கிறது இனிஷியல் பாயிண்ட்டு, இந்த பிங்கிற பாயிண்ட் வழியாக அது பாஸ் த்ரூ ஆகி என்லெஸ்ஸாக போயிட்டே இருக்குது. ஏங்கிறது இனிஷியல் பாயிண்ட்டு, பிங்கிறது இந்த பாத்தில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டு. இது எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஏபி, இது வந்து ஒரு இனிஷியல் பாயிண்ட் இருக்கனால இங்கே ஆரோ மார்க் போடக்கூடாது, ரைட் சைடு ஆரோ மார்க் போடணும். பாயிண்ட்னா என்ன? ஒரு சின்ன டாட், அதை நம்ம வந்து ஏன்னு டினோட் பண்ணலாம். லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட்னா என்ன? ஒரு ஏ பி அப்படி 2 பாயிண்ட்ஸு, அதில் வரையக்கூடிய லைன் தான் வந்து ஏபிங்கிறது தான் லைன் செக்மெண்ட். இது எப்படி டினோட் பண்ணணும்? ஏபி ஒரு கோடு போடணும் மேலே. நெக்ஸ்ட் வந்து லைன். இந்த ஏபி அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து பி பக்கமும் ஏ பக்கமும் என்லெஸ்ஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் லைன். இது எப்படி டினோட் பண்ணணும் அப்படின்னா ஏபி மேலே ஒரு கோடு போட்டு 2 பக்கமும் ஆரோ மார்க் போடணும். நெக்ஸ்ட் வந்து ரே. ரேங்கிறது வந்து இனிஷியல் பாயிண்ட் ஒன்று இருக்கும், அதில் ஒரு லைன் வந்து இனிஷியல் பாயிண்ட்லேருந்து என்லெஸ்ஸாக போகும். இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கணும். இந்த பிங்கிற பாயிண்ட்டு வந்து இந்த ரே பாஸ் த்ரூ ஆகிற பாயிண்ட்டு, இல்லைன்னா பிங்கிறது அந்த பாத்தில் இருக்கிற பாயிண்ட்டு. இது எப்படி டினோட் பண்ணணும் ரே அப்படின்னா ஏபி
மேலே வந்து ஒரு லைன் போட்டுட்டு ரைட் சைடு மட்டும் அரை மார்க் போடணும். நெக்ஸ்ட் ஃபிகர் இட் அவுட். ஃபர்ஸ்ட் கொஷின், ரிஹான் marked a point on a piece of paper. How many lines can he draw that pass through the point? ரிஹான் வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் மார்க் பண்ணுறான். அந்த பாயிண்ட் வழியாக பாஸ் த்ரூ ஆகிற மாதிரி எத்தனை லைன்ஸ் வந்து அவன் ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், ஷீட்டல் மார்க்ட் 2 points on a piece of paper. How many different lines can she draw that pass through the both of the points? இப்போ ஷீட்டல் வந்து 2 points வந்து மார்க் பண்ணுறா ஒரு பேப்பரில். இப்போ இந்த 2 points வழியாக அவள் எத்தனை லைன்ஸ் வந்து ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேன் யூ ஹெல்ப் ரிஹான் அண்ட் ஷீட்டல் ஃபைண்ட் தேர் ஆன்சர்? ரிஹான் அண்ட் ஷீட்டலுக்கு வந்து அவங்க ஆன்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது ரிஹான் எடுத்துக்கலாம். ரிஹான் ஒரு பாயிண்ட் ட்ரா பண்ணியிருக்கான். இது வெளியே நம்ம எத்தனை லைன் ட்ரா பண்ண முடியும்? சப்போஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு லைன், நெக்ஸ்ட் வந்து இது ஒரு லைன், நெக்ஸ்ட் ஒன் இப்படியும் ட்ரா பண்ணலாம், இது வெளியே இதுவும் ட்ரா பண்ணலாம். ஸோ இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம் அந்த பாயிண்ட் வழியாக. ஆன்சர் என்ன அப்படின்னா, ரிஹான் கேன் ட்ரா இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் தட் பாஸ் த்ரூ எ சிங்கிள் பாயிண்ட். இப்போ ஷீட்டல் வந்து 2 points மார்க் பண்ணியிருக்கா. அந்த 2 pointsலையும் பாஸ் த்ரூ ஆகிற மாதிரி லைன் வரையும்னா எத்தனை லைன் ட்ரா பண்ண முடியும்? ஒரே ஒரு லைன் தான் ட்ரா பண்ண முடியும். ட்ரை பண்ணாலும் நம்ம வேறு லைன் ட்ரா பண்ண முடியாது. ஆன்சர் என்ன அப்படின்னா, ஷீட்டல் கேன் ட்ரா ஒன்லி ஒன் லைன் தட் பாஸ் த்ரூ 2 points. Second question, name the line segments in figure 2.4. Which of the 5 marked points are on exactly one of the line segments which are on 2 of the line segments அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபிகர் 2.4ல் இருக்கிற லைன் செக்மெண்ட்ஸோட நேம் வந்து எழுதணும். அப்புறம் எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் இல்லை 5 மார்க் பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லையா, இதில் எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஒரு லைன் செக்மெண்ட்டில் இருக்குது, எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து 2 லைன் செக்மெண்ட்ஸில் இருக்குது அப்படிங்கிறத எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து லைன் எதெல்லாம் அப்படிங்கிறது எழுதிடலாம். இப்போ வந்து எல்எம் அப்படிங்கிறது ஒரு லைன். ஸோ எல்எம் அது எப்படி டினோட் பண்ணணும்? மேலே ஒரு கோடு போடணும். செக்மெண்ட், லைன் செக்மெண்ட்டுங்கிறதுனால இது வந்து எல்எம்னு சொல்லலாம், இல்லை எம்எல்னு சொல்லலாம், ரெண்டுமே ஒன்று தான். நெக்ஸ்ட்டு வந்து எம்பி, எம்பி இது ஒரு லைன் செக்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பிக்யூ, and next one வந்து QR. QRன்னு சொல்லலாம், RQன்னு சொல்லலாம். ஆன்சர் என்ன? லைன் செக்மெண்ட்ஸ் ஆர் LM, MP, PQ and QR. இப்போ வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து ஒரு லைன் செக்மெண்ட்டில் இருக்குது, எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் 2 லைன் செக்மெண்ட்டில் இருக்குங்கிறத எழுத போகிறோம். எல்லுங்கிற பாயிண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து LM அப்படிங்கிற லைன் செக்மெண்ட்டில் மட்டும்தான் இருக்குது. அதேமாதிரி ஆறுங்கிற பாயிண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து QR அப்படிங்கிற லைன் செக்மெண்ட்டில் மட்டும்தான் இருக்குது, ஒரே ஒரு லைன் செக்மெண்ட்டில் தான் இருக்குது. இப்போ M வந்து எடுத்தோம் அப்படின்னா அது வந்து LMலேயும் இருக்குது, MPலேயும் இருக்குது. Qங்கிற பாயிண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அது PQலேயும் இருக்குது, QRலேயும் இருக்குது. இது Pங்கிற பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து MPலேயும் இருக்குது, PQலேயும் இருக்குது. இப்போ பாயிண்ட் வந்து L and R on exactly one of the line segment. Lலும் Rரும் மட்டும்தான் ஒரு லைன் செக்மெண்ட்டில் இருக்குது. Point M, P, Q are on 2 of the line segments. Third question, name the rays shown in figure 2.5. Is T the starting point of each of these rays? First வந்து figure 2.5ல இருக்கிற எல்லா ரேஸையும் நேம் பண்ணணும். இந்த டீங்கிற பாயிண்ட்டை வந்து எல்லா ரேஸ்க்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரேஸ் வந்து எதெல்லாம்? இப்போ ஃபஸ்ட்டு வந்து டீங்கிற பாயிண்ட் இனிஷியல் பாயிண்ட் எடுத்துக்கிடுவோம். இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ரே வந்து ஏங்கிற பாயிண்ட் வழியாக ட்ராவல் பண்ணுது. ஸோ இந்த டிஏ அப்படிங்கிறது ஒரு ரே. நெக்ஸ்ட் வந்து டி இனிஷியல் பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு அது வந்து பிங்கிற பாயிண்ட் வழியாக ஒரு ரே வந்து பாஸ் ஆகுது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன எடுத்துக்கலாம்? டிபி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் டிஎன்னையும் ரேயாக எடுக்கலாம். பட் அந்த டிஎன்கிற ரேயும் டிபிங்கிற ரேயும் ஒரே ரே தான். ஸோ எதர் டிஎன் எடுக்கலாம் இல்லை டிபின்னு எடுக்கலாம். அண்ட் அடுத்த ரே வந்து என்னங்கிற இனிஷியல் பாயிண்ட் எடுத்துகிட்டு பிங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் த்ரூ ஆகிற ரே. இப்போ வந்து
நான் தனியாக வேணால் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். என்னங்கிறது இனிஷியல் பாயிண்ட்டு, இது பிங்கிற பாயிண்ட் வழியாக இது பாஸ் த்ரூ ஆகிற ரே. ஸோ தேர்ட் ஒன் வந்து என்னது, என்பி. இப்போ வந்து நம்ம வந்து டீங்கிறது தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எல்லா ரேஸ்க்கும் அப்படின்னா இப்போ நம்ம சொல்லலாம் டீங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லை. எதனால், இந்த தேர்டு ரேல என்பியில் வந்து டீங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் வந்து ரேஸ் ஆர் டிஏ, டிபி அண்ட் என்பி. செகண்ட் ஒன் ஆன்சர் வந்து நோ, டி இஸ் நாட் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஈச் ஆஃப் திஸ் ரேஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின், ட்ரா எ ரஃப் ஃபிகர் and write labels appropriately to illustrate each of the following. First one, A, line OP and line OQ meet at O. இப்போ ரெண்டுமே லைன் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து லைனுக்கு வந்து ரெண்டு பக்கம் ஆரோ மார்க் போட்டுக்கலாம். இப்போ வந்து OP and OQ meet at O. இப்போ இந்த ரெண்டு லைனும் மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து O. இந்த பாயிண்ட் வந்து O. இப்போ நெக்ஸ்ட் வந்து OP அப்படிங்கிறத இந்த லைனை மார்க் பண்ணிக்கலாம். இந்த பிங்கிற பாயிண்ட் வந்து இந்த லைன் மேலே இருக்கிற மாதிரி பி மார்க் பண்ணிவிட்டு இந்த லைன் வந்து ஓபி. நெக்ஸ்ட் வந்து கியூங்கிறத வந்து இந்த லைனில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஓக்யூங்கிறது ஒரு லைன். ஸோ லைன் ஓபி அண்ட் லைன் ஓக்யூ மீட் அட் ஓ ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பி. இப்போ எக்ஸ்ஒய்ங்கிறது ரே சிம்பிள் கொடுத்துருக்காங்களே எக்ஸ்ஒய் and line PQ, ray XY and line PQ intersect at point M. இப்போ வந்து ரே வந்து என்ன அப்படின்னா XY. அப்போ இது வந்து இனிஷியல் பாயிண்ட்டு, இதை எக்ஸ்ன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரே, ஒய்ங்கிறது அது பாஸ் த்ரூ ஆகிற பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து PQங்கிறது லைன். ஸோ லைனை வந்து ரெண்டு பக்கம் ஆரோ மார்க் போட்டோம். இங்கே வந்து பின்னு எடுத்துக்கலாம் இந்த பாயிண்ட்டு, இங்கே க்யூன்னு எடுத்துக்கலாம். ஸோ ரே வந்து எக்ஸ்ஒய், பிக்யூங்கிறது லைன், இது வந்து இன்டர்செக்ட் அட் பாயிண்ட் எம். ஸோ இந்த இன்டர்செக்ட் பாயிண்ட்டை வந்து எம்னு மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சி. லைன் எல் கண்டெய்ன்ஸ் பாயிண்ட்ஸ் இ அண்ட் எஃப் பட் நாட் பாயிண்ட் டி. இப்போ இதை வந்து லைனை வந்து எல் அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். லைன்கிறதுனால போத் சைட்ஸ் ஆரோ மார்க் போடணும். கண்டெய்ன்ஸ் பாயிண்ட் இ அண்ட் எஃப். அப்போ இ அண்ட் எஃப் வந்து இந்த லைன் மேலே எங்கேனாலும் மார்க் பண்ணிக்கலாம், இஎஃப். ஓகே, பட் நாட் பாயிண்ட் டி. பாயிண்ட் டிங்கிறது இந்த லைன் மேலே இல்லை. ஸோ நம்ம வந்து அவுட் சைடு வந்து எங்கேனாலும் டி வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டி. பாயிண்ட் பி லைஸ் ஆன் ஏபி. இப்போ ஏபி அப்படிங்கிறத நம்ம லைன் செக்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். ஏபி பாயிண்ட் பி வந்து லைஸ் ஆன் ஏபி. அப்போ பிங்கிற பாயிண்ட் இந்த லைன் செக்மெண்ட்டில் எங்கேனாலும் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஷின், இன் ஃபிகர் 2.6 நேம் ஏ வந்து 5 பாயிண்ட்ஸ். இந்த 2.6 ஃபிகர்லேருந்து 5 பாயிண்ட்ஸ் வந்து நேம் பண்ணணும். நெக்ஸ்ட் பி வந்து ஏ லைன், ஒரு லைன். நெக்ஸ்ட் சி வந்து 4 ரேஸ். 4 ரேஸ் இந்த ஃபிகர்லேருந்து நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் வந்து 5 லைன் செக்மெண்ட்ஸ் வந்து நேம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட்ஸ் எதெல்லாம் அப்படின்னா 5 பாயிண்ட்ஸ் நம்ம எழுதணும். என்ன பாயிண்ட்லாம், டிங்கிறது ஒரு பாயிண்ட்டு, இ, ஓ, பி, சி இதெல்லாமே பாயிண்ட்ஸ் தான். ஸோ 5 பாயிண்ட்ஸ் ஆர் டி, இ, ஓ, பி அண்ட் சி. நெக்ஸ்ட் வந்து ஏ லைன், ஒரு லைன் வந்து எழுதினா போதும். நிறைய வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். இந்த டிஇஓபியில் எந்த 2 பாயிண்ட்னாலும் மென்ஷன் பண்ணி லைன் நேம் எடுத்துக்கலாம். வந்து டிபி வந்து இப்போ வந்து எடுத்துக்கலாம். லைன் வந்து என்ன அப்படின்னா டிபி, மேலே வந்து லைன் சிம்பிள் போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் சி. 4 ரேஸ். இப்போ ரேஸ் எதெல்லாம் எடுக்கலாம், இப்போ வந்து ரேஸ்க்கு வந்து இனிஷியல் பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துக்கலாம், டி, பி அப்படிங்கிறது ஒரு ரே. அதுக்கப்புறம் இ, பி அப்படிங்கிறது ஒரு ரே. அடுத்து வந்து இ, ஓ அப்படிங்கிறது ஒரு ரே. ஓ, பி அப்படிங்கிறது ரே.
ஓசிங்கிறது ஒரு ரே. எதில் எடுத்துக்கலாம்? டி இனிஷியல் பாயிண்ட் எடுத்துகிட்டு டிபி இது வந்து ஒரு ரே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இபி ஒரு ரே. நெக்ஸ்ட் வந்து ஓபி அண்ட் ஓசி. இது தவிர வேறு ரேஸ் இருக்கா? இது தவிர இருக்குது. இந்த மூலையில் இருந்து இந்த சைடு ஓடிங்கிறது ஒரு ரே தான், இடிங்கிறதும் ஒரு ரே தான். ஸோ நமக்கு 4 ரேஸ் வந்து மட்டும் போதுங்கிறதுனால 4 ரேஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து டி 5 லைன் செக்மெண்ட்ஸ். இதெல்லாம் எடுத்துக்கலாம். டிஇ இது வந்து ஒரு லைன் செக்மெண்ட் டிஇ. அதுக்கப்புறம் இஓங்கிறது ஒரு லைன் செக்மெண்ட். ஃபஸ்ட் எழுதிடலாம். டிஇ ஒரு லைன் செக்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து இஓ ஒரு லைன் செக்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஓபி வந்து ஒரு லைன் செக்மெண்ட். ஓசி ஒரு லைன் செக்மெண்ட். அடுத்து டியிலேருந்து பி வரைக்கும் ஒரு லைன் செக்மெண்ட் எடுத்துக்கலாம். அண்ட் டிபி. இது தவிர ஏதாவது லைன் செக்மெண்ட் இருக்கா? இருக்குது. இபி எடுத்துக்கலாம். நமக்கு 5 போதுங்கிறதுனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் 6th கொஷின். ஹியர் இஸ் எ ரே ஓஏ. இங்கே வந்து ஒரு ஓஏங்கிற ஒரு ரே இருக்குது. இட் ஸ்டார்ட்ஸ் அட் ஓ அண்ட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் ஏ. இது ஓவில் வந்து ஸ்டார்ட் ஆகி ரே வந்து ஏ வழியாக பாஸ் த்ரூ ஆகுது. இட் ஆல்சோ பாசஸ் த்ரூ த பாயிண்ட் பி. இது வந்து பிங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் த்ரூ ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன், கேன் யூ ஆல்சோ நேம் இட் அஸ் ஓபி ஒய். இப்போ இந்த ஓஏங்கிற ரேயை வந்து நம்ம வந்து ஓபி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாமா? அதே நேம் வந்து இது கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. எஸ், ஓஏ வந்து ஓபி நம்ம நேம் வந்து பண்ணலாம். எதனால் அப்படின்னா இது ஏ வழியாக மட்டும் பாஸ் த்ரூ ஆகலை, பிங்கிற பாயிண்ட் வழியாகவும் பாஸ் த்ரூ ஆகிறதுனால ஓஏ வந்து ஓபின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், கேன் வி ரைட் ஓஏ அஸ் ஏஓ ஒய் ஆர் ஒய் நாட். ஓஏ அப்படிங்கிற ரேயை வந்து ஏஓன்னு சொல்லலாமான்னு கேட்டிருக்காங்க. ஓஏங்கிற ரே வந்து ஏஓ அப்படிங்கிற ரேயாக நம்ம சொல்ல முடியாது. ஓஏ ரேயும் ஏஓ ரேயும் டிஃப்ரெண்ட். எதனாலன்னா இனிஷியல் பாயிண்ட் வந்து வேறு இருக்குது. இந்த 2 ரேலையுமே எப்போதுமே ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஒன்றா இருக்கணும். அதுக்கப்புறம் ஓஏங்கிறது வந்து ஏல எக்ஸ்டெண்ட் ஆகுது, ஏஓங்கிறது ஓவில் எக்ஸ்டெண்ட் ஆகுது. டைரக்ஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் எழுதலாம் ஏக்கு. எஸ், வி கேன் நேம் ஓஏ as ஓபி because this ray passes through both the points A and B. Next B, no, we cannot write OA as AO because ray OA starts at O and ray AO starts at A. இங்கே வந்து initial points and directions of both rays are different. இதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டைரக்ஷன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபிகர் இட் அவுட் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் 2.5 ஆங்கிள் வந்து லேர்ன் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.